ரொம்ப ஃபேமஸான இந்த ஆத்திச்சூடி இருக்குல்ல, அது கொன்றைவேந்தன், நல்வழி, இதெல்லாம் வந்து பிற்கால ஔவையார், அதாவது நம்ம ஒரு புரிதலுக்காக பிற்கால ஔவையார்னு எடுத்துக்கிறோம். அந்த 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் வந்து எழுதுற பாட்டு இது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், அசதி கோவைன்னு படிக்கிறோம். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. இப்போ இதுல மூதுரையிலிருந்து ஒரு பாட்டு, இது நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். இது கரெக்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சீர் வந்து சரியா காப்பி பேஸ்ட் பண்ணாம பேராகிராஃப் மாதிரி வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு லைன், அடுத்த லைன்ல என்னது, மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், அந்த மாதிரி வரணும். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 6வது புத்தகத்தில் உள்ள பாட்டு தான். இப்போ அந்த பாட்டை வாசிக்கிறேன், காது கொடுத்து கேட்டுருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனும் மாசற கற்றோனின் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன். அதுல வந்து அதாவது எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு கொடுத்து, இந்த எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்ன ஔவையார் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுபோல மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. அவங்க நாட்டில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றாங்க. அப்ப கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன ஔவையார் யாரு? இந்த 12ஆம் நூற்றாண்டுல இருந்தவங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்ன ஔவையார் யாரு? சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார். இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும், மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய இடம் இதெல்லாம். சரி, அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்க. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்றவன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரி, பாடலின் பொருள். மன்னனை குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறப்புடையவர், மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதற்கு அடுத்த ஆசிரியர் குறிப்பு. இந்நூலில் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், அசதிக்கோவை போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். அடுத்து மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இது மூதுரை என பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால்